தமிழ்நாட்டோட அற்புதமான ஒரு குரு ஸ்தலத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஆலங்குடி குருஸ்தலம் சொல்லுவோம், திட்டை சொல்லுவோம். அது மாதிரியே ரொம்ப அற்புதமான ஒரு பழமையான குருஸ்தலம் தான் இந்த ஓமாப்புலியூருங்கிறது. நவப்புலியூர் அப்படின்னு புலிக்கால் முனிவர், வியாகிரபாதர், பதஞ்சலி இவங்க 2 பேரும் போய் வழிபட்ட நவப்புலியூரில் இது வந்து ஓமாம்புலியூர். ஒரு நாள் அம்பாள் வந்து சிவபெருமானுடைய கண்களை விளையாட்டாக பொத்திடுறா. அப்போ வந்து சுவாமியுடைய வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன். அதனால உலகமே இருண்டு போயிடுது. சுவாமி வந்து நீ பூமியில் பிறந்துருன்னு சொல்லி சபிச்சிடுறாரு. பூமியில் பிறந்த அம்பாள் திரும்ப சுவாமியை மண்ணால் லிங்கம் செஞ்சு காஞ்சிபுரத்தில் வழிபட்டு திரும்ப சுவாமியை வந்து அடையிறா. அப்போ சுவாமியை வந்து அம்பாளுக்கு தட்சிணாமூர்த்தியாக வந்து உபதேசம் பண்ண ஒரு பழமையான ஸ்தலம் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட குலோத்துங்க சோழன் கட்டின கோயில். இந்த கோயிலோட மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா, மூலஸ்தானத்தில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் நடுவில் மூலஸ்தானத்திலே தட்சிணாமூர்த்தியாக சுவாமி இருக்கார். எங்கேயுமே இந்த மாதிரி அமைப்பு கிடையாது. தட்சிணாமூர்த்தி எல்லா கோயிலுமே சிவாலயங்களில் தெற்கு நோக்கி வெளியில் கோஷ்டத்தில் தான், பிரகாரத்தில் தான் இருப்பார். இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் அவர் மூலஸ்தானத்திலே இருக்கார். ஸோ அம்பாளுக்கு உபதேசம் பண்ண ஸ்தலங்கிறதுனால கல்வி, அறிவு, ஞானம், குரு பகவான சுவாமி இங்கே இருக்கிறதுனால, அம்பாளுக்கே குருவாக இருக்கிறதுனால ஸோ குரு பரிகார ஸ்தலமாக இருக்குது. குருவினால் பாதிக்கப்பட்டவங்க, குரு பயிற்சியில் தீய பலன்களை பெறுறவங்க இந்த கோயிலுக்கு வந்து இந்த சிவபெருமானையும் இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு நல்ல பலன்களை பெறலாம். அம்பாளுக்கே உபதேசம் பண்ணதுனால இது சிறந்த மந்திர உபதேச ஸ்தலம். ஒரு மந்திரத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்தலத்தில் வந்து அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி கற்றுக்கும் போது அது சீக்கிரமாக நமக்கு அந்த அறிவில் இருக்கும். அது இல்லாமல் நிறைய ஞானம் கிடைக்குங்கிறது ஐதீகம். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணல்மேடு, மயிலாடுதுறை பக்கத்தில் மணல்மேடுலேருந்தும் வரலாம், காட்டு மன்னார்குடியிலேருந்தும் வரலாம், கும்பகோணத்துலேருந்து வரலாம். எல்லாத்துக்கும் சென்டராக கொள்ளிடக்கரையில் இருக்க இந்த அற்புதமான ஸ்தலம் ஓமாம்புலியூர். வாய்ப்பு இருக்கவங்க வந்து தரிசிக்குமாறு உங்கள் அன்பு திருவடி சரவணன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இது போன்ற ஆன்மீக செய்திகளை தொடர்ந்து காண திருவடி சரவணன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.